கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்குத் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Return to the stronghold, you prisoners of hope. Even today, I declare that I will restore double to you. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்குத் திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம். நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு தேவன் தரும் மீட்பு, இரட்டிப்பு ஆசீர்வாதம் மற்றும் நம்பிக்கையின் புதுப்பிப்பு பற்றி வாக்களிக்கிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த வசனத்தில் நம்பிக்கை உடைய சிறைகள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகள் என்றால் இஸ்ரவேலர்கள் வெளிப்படையாக விடுதலையாக இல்லாவிட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கையை பிடித்து கொண்டவர்கள் என்பதை குறிக்கிறது. அதனால்தான் பொது மொழிபெயர்ப்பில் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் சிறைவாசத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய மீட்பை நம்பி காத்திருந்தார்கள். அதனால் தேவன் அவர்களிடம் அரணுக்குத் திரும்புங்கள் என்கிறார். அதாவது என் பாதுகாப்பிற்குள் மீண்டும் வாருங்கள், உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் என்று வாக்களிக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள். இது அவர்களின் இழப்பை மட்டும் ஈடு செய்யாமல் அதைவிட மிகுதியான ஆசீர்வாதத்தையும் அருளுவதை குறிக்கிறது. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 34:22 வாசிக்கிறோம். இங்கு தேவன் மீட்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு தம்மை நம்புகிறவர்களை தேவன் எந்த துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றுகிறார். அவர் மீட்பார், நியாயப்படுத்துவார். அவர்களின் நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்க மாட்டார். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா 49:9 வாசிக்கிறோம். தேவன் கட்டுண்டு சிறைப்பட்டவர்களை வெளியே வாருங்கள் என்கிறார். இருளில் இருந்தவர்களுக்கு ஒளியை கொடுக்கிறார். அவர் விடுதலை அளிக்கும் தேவன். பாவ கட்டுகளால் கட்டப்பட்டு சிறைப்பட்டிருக்கிறீர்களா? பாவ இருள் உங்களை மூடி இருக்கிறதா? உங்களை பார்த்துதான் சொல்கிறார், வெளியே வாருங்கள் என்று, அரணுக்கு திரும்புங்கள் என்று. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை எரேமியா 31ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களில் வாசிக்கிறோம்.
இது தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தம். இழந்தவர்களையும் இழந்த ஆசீர்வாதங்களையும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது திரும்புங்கள், திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்பது மட்டும்தான். அரணுக்கு திரும்புதல், அதாவது தேவனிடத்துக்கு திரும்புதல், ஆசீர்வாதத்திற்கு திரும்புதல். இங்கு திரும்புதல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இது தேவன் நிறைவேற்றிய மீட்பின் ஆனந்தம். அன்று இஸ்ரவேலரின் மீட்பை கண்ட புறஜாதியார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டது போல, இன்று உங்களுக்கு அவர் அளிக்கும் மீட்பின் சந்தோஷத்தை கண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்களும் நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது தேவன் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை வழங்கினார் என்பதை யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்ப பெற்றான். எப்படியெனில், அத்தனை போராட்டங்களிலும் இழப்புகளிலும் நம்பிக்கையை இழக்காமல் தேவனையே சார்ந்து பொறுமையோடு காத்திருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காரணத்தினால தான் என்ன பண்ணார் தேவன்? இரட்டிப்பான நன்மையை அவனுக்கு கொடுத்தார். நாமும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் வேதனையிலும் தேவன் பேரில் பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நம்மை ரட்சிப்பது மட்டுமல்லாமல் இரட்டிப்பான நன்மையை நிச்சயம் வழங்குவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்பிக்கையுடன் சிறைப்பட்டோர், ஹோப்ஃபுல் பிரிசனர்ஸ். நம்பிக்கையற்ற நிலையிலும் தேவனில் நம்பிக்கை வைத்தவர்கள், துயரங்களிலும் தோல்விகளிலும் நம்பிக்கையை இழக்காதவர்கள். அரணுக்கு திரும்பும் அழைப்பு, ரிட்டர்ன் டு தி ஃபோர்ட்ரஸ். தேவனே நம்முடைய உண்மையான அரண். பிரச்சனைகளில் ஓடிச் செல்ல வேண்டிய இடம் அவரது கிருபையின் அரண்தான். இரட்டிப்பு, நன்மையின் வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் ஆஃப் டபுள் பிளஸ்ஸிங். தேவன் ஈடு செய்பவர் மட்டுமல்ல, இரட்டிப்பு நன்மை அளிப்பவர். அவமானம் ஆசீர்வாதமாக மாறும், கண்ணீர் களிப்பாக மாறும். இன்றைக்கே, அதுவும் எப்படி? இன்றைக்கே தேவனின் உடனடி கிருபை, டுடேஸ் கிரேஸ். தேவன் இன்றே செய்கிறார். பொறுமையோடு நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். Today's verse calls the prisoners of hope to return to their fortress. God himself, he is the fortress. It reminds believers that even in captivity or struggle, hope in God is never wasted. The Lord promises double blessings for every loss and declares that he will act today. He is both the fortress of protection and the source of restoration. In short, God's call is to return in faith, and his reward is double for those who trust him. சுருக்கமாக சொல்வதானால், நம்பிக்கை அழியாது. சிறைப்பட்டாலும் நம்பிக்கையோடு இருந்தால் விடுதலை
நிச்சயம். அரணுக்கு திரும்பு. தேவனே பாதுகாப்பான தங்கும் இடம். இரட்டிப்பு நன்மை. இழப்பை தேவன் ஈடு செய்வது மட்டுமல்ல, இரட்டிப்பு ஆசீர்வாதம் ஆக்குவார். இன்றைக்கே தேவனின் கிருபை இன்றே செயல்படும். அவர் தாமதிக்க மாட்டார். ஸோ நம்பிக்கையுடைய சிறைகளாக இருந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். அரணுக்கு திரும்பும் ஒவ்வொருவரையும் தேவன் இன்றே இரட்டிப்பு நன்மையுடன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சில நேரங்களில் நம்பிக்கையற்ற சிறைகளாக உணர்கிறோம். ஆனால் நீர் எங்கள் அரணும் கோட்டையும் ஆவீர். இன்றைய நாளிலே நாங்கள் உம்மிடமே திரும்புகிறோம். எங்கள் கண்ணீரையும் இழப்புகளையும் இரட்டிப்பு ஆசீர்வாதமாக மாற்றும் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை மீட்டருளும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றே ஆசீர்வாதம் அளித்து அவர்களை காத்து ரட்சிப்பீராக. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.